மக்களே வணக்கம். இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னா, இன்னைக்கு காலையில் பிள்ளைங்களுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு என்ன கொடுத்து விட போகிறேன்னா, சோறு, ரசம், முட்டை பொரியல். வாங்க பார்க்கலாம். சாதம் அந்த சைடு, இந்த சைடு ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி ஆகட்டும். சாப்பிட்டோம் இப்போ தான் சாப்பிட்டோம். இன்னைக்கு சாப்பாடு முட்டை பொரியல் ரசம். பாத்திரம் விளக்குறேன் மக்களே, பாத்திரம் விளக்கிட்டு வயலுக்கு போகணும். மாடை விரட்டிக்கிட்டு வயலுக்கு போகணும் மக்களே. பாத்திரம் விளக்குறேன். ரசம் வச்சு முட்டை ஆம்லேட் போட்டேன். பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து விட்டுட்டேன். பாத்திரம் விளக்குறேன் மக்களே. அதான் மக்களே, நம்மோட்டு மாடு இருக்குல்ல, நம்மோட்டு மாடு. நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்? மாடு மேய்க்கிற வீடியோ தானே நம்மள்கிட்ட. அதான் மக்களே, நம்மோட்டு மாடு இருக்குல்ல, அது சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அது வாட்டுக்கு மேயும் மக்களே. அவ்வளோதான், சேட்டை ஒன்றாது. இன்றைக்கி இங்கேயே விட்டுட்டேன், பக்கத்துலேயே விட்டுட்டேன், வீட்டுக்கு பக்கத்துலேயே விட்டுட்டேன் மக்களே. அதான் மக்களே, மாடு நிற்கட்டும், நம்ம உட்காந்து பேசுவோம். அதான் மாடு மேய்க்கிறதே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது மக்களே. எனக்கு ஜாலியாக இப்படியே வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறது நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு. மேயட்டும். பக்கத்தில் ஏதாவது மரம் இருக்கான்னு பார்ப்போம். கொய்யாக்காய், மாங்காய் இது மாதிரி பறிப்போம். கோவக்காய், கோவப்பழம் இருக்குது, பறிப்போமா? கோவப்பழம் பறிப்போமா மக்களே? கோவப்பழம் இருக்குது மக்களே, கோவப்பழம் இருக்குது. ஆனால் பாதி தின்னுட்டு வச்சிருக்கு மக்களே. ஐயையோ, ஏதோ பாதியை தின்னுபிட்டு வச்சிருக்கு மக்களே. ஓ மை காட், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கோவப்பழம். ஓ ஹாய், எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. இந்த பறிச்சிட்டே மக்களே கோவப்பழம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒன்று இருக்குது மக்களே. எட்டலையே, இந்த ஒன்று இருக்கா? நிறையா இருக்குதான். பாம்பு இது இருந்துச்சுன்னா. இப்போதான் மக்களே வந்தேன். மாடெல்லாம் ஓட்டியாந்து கட்டிட்டு பிள்ளைலாம் அறுத்துட்டு வந்து மாட்டுக்கு வச்சுட்டு டீ குடித்தேன். டீ குடிச்சிட்டு ப்ரெட்டு நினச்சி தின்னேன். உட்காந்துருக்கேன். இனிமேல் நைட்டு சாப்பாடு செய்யணும். நைட்டு சாப்பாடு தோசையும் கார சட்னியும் செய்ய போகிறேன். செஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான் மக்களே. உட்கார்ந்துருக்கேன். என்ன மாடு இந்த கட்டினி யாரும் கொட்டாய் இழுத்துக்கிட்டு தள்ளி கிடக்குறது அந்த சைடு, யார் அதை இழுத்து வைக்கிறது? அதுக்கு என்ன பண்ண? கொட்டாய் இழுத்தா நான் என்ன பண்ணுறது? அது கொட்டாய் சீர் பண்ண வர சொல்லியிருந்தா வரவே இல்லை. காலையில் சோறாக்கில் ஒன்றாக்கில் போட்டு போயிடுறாங்க.
மாடை வித்துடல. மாடு என் தெய்வம், அதை எப்படி நான் விற்பேன்? எனக்கு ரொம்ப நாட்டுக்குட்டி நீ வேணாம்னு சொன்னால் நாட்டுக்குட்டி 2 பொட்டை ஓட்டி போட்டிருக்கு. நான் நேற்று அன்றைக்கி கொடுக்காதுன்னு சொன்னேன், நீ கொடுத்துவிட்டு அவங்க வீட்டில் 2 பொட்டை ஓட்டி கொடுக்க, அவங்க 2 பொட்டை ஓட்டி போட்டிருப்பா ஏன்பா விற்று அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? 2 பொட்டை ஓட்டி விற்றுனா 40 குட்டி ஆகும், 40 80 ஆகும். எவ்வளோ குட்டி வளர்த்துருக்கலாம், நீ ஏன் இப்போ கெடுத்த? நான் தான் கெடுக்கிறேன், அதுக்கு என்ன பண்ணுறது? நமக்கு எப்படியோ அப்படி தான் அமையும். சரி, அந்த நீராத்த ஊற்றி எடுத்துருவாங்க. நானும் வெளில போய்ட்டு போயிருந்தேன் வேலைக்கு. டீ கடைக்கு போய் நீரார் தண்ணி தான் பெட்டர். நீரார் தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு நல்லது. காலைல 4 மணிக்கு டீ கடைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். இந்த பாடு படத்துல உழைத்தால் தான் சோறு, உட்கார்ந்தால் சோறு கிடைக்குமா மக்களே?